ஹாய், நான் கானா சுதாகர் இளந்தர். தம்பி ஏழுமலை அவர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அது மட்டுமா சக்கரை எப்படி டர்ன்னு ஓடுதோ அந்த விட்டு விட டம் 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 அப்படி பொம்மை சரியான ஒரு புத்திசாலி பொம்மை. அது மட்டுமா தேங்க போறேன் பொம்மை கேட்டா குமரசாமி நாடகத்தை எதனா பத்தியா அவரை கண்ட கண்டிப்பா நமக்கு இருக்கும். பொம்மை தந்தையே என்று தந்தை என்று எண்ணிடாதே ராம தந்தை என்று எண்ணிடாமே பரம தந்தால என் முன்னே பரியாசம் அவதரித்து
மகன் என் முன்னே வந்து குட்டி சாத்தா ஆடுகின்றாயா? அப்படி நீ குட்டி சாத்தா ஆடிவிடுகிறால் நீயோ குருமிருகத்தை பிரிந்து கோலங்கழிவை திரிந்து பகல் வெட்டாங்காமல் கால பரப்பி பயமொழி உண்டு நல்ல எரிந்து பயமொழி உண்டு வரதை கூட பிடியா சாபம் ஜெகமல்லா திரிவாடா பிடியா சாபத்தை தந்தையே தந்தையே தாய்வோடு நீரோ தயவோடு தனி தந்தையே என நீர தாய்வோடு சந்தோஷப்படவே குட்டி சாத்தனையா நீரே சந்தோஷப்படவே குட்டி சாத்தனையா ನನ್ನ ಕಲಿಕಟ ಎಂಗ ಕಾರಿಯ ತುಪ್ಪು வார்த்தை எங்க சொன்னாலும் காரிதான் மாட்டாங்க சாபம் கொடுத்து விட்டியே சண்டை உனக்கு தந்தை எடுத்து நான் உனக்கு மாமனா வைத்தானா என் முன்னே காட்டு இதான் உன் அந்தஸ்தா இதான் மரியாதையா அந்த பேயன வாயனா நீ பெற்றதல்ல நீ பெற்றதல்ல எப்படி அடக்கம் உடக்கம் மரியாதை கொடுக்கணும் தெரியுமல்ல இதான் நடக்க அந்த அந்த பேயன வாயனா நீ பச்சையல பெருசான ஒரு சாபம் கொடுத்துட்டு பேயான பாயனம் எப்படி வேணா திட்டுது இந்த சாபத்தை மட்டும் நீங்க அண்ணா எனக்கு போறோம் பயமா
ஆனால் கண்மணி குமாரசெல்வமே, நீயோ மிக்க சிறுபிள்ளை என்று நம்பினேன். நீயோ சிற்றரசனாக வாழ்ந்திருப்பாய். குருமர் குலத்திலே பரந்த குட்டூரிலே நீ குருமர் குலத்திலே நீ சிற்றரசனா வாழ்ந்து வருவாய். ஏந்திர கண்மணி கோயிலா. ஆனால் தந்தையே, மின்னல் சபையால் போச்சோ, மின்னல் சபையால் போச்சோ, முட்டு மனம் ஒடஞ்சி முடிஞ்சு போச்சோ, பின்னி வட்டம் மண்மூ பேசுகிறாதோ, வேளாண் மின்னல் பெருமை கொள்ள தந்தை சொல்ல செல்கிறேன். கண்மணி குமாரசெல்வமே, நீ அடிமை பேர் சேர்த்தால் என் வித்தியா சாபம் இருந்தே வந்து எது பலிக தோன்றவில்லை. சாபம் கொடுத்தீங்க, சாபம் கொடுத்தீங்க, ஒரு சாபம் கொடுத்தீங்க, ஆமா. வரம் கொடுத்தீங்க. அது எது பலிக தோல்வி. ஆனால் கண்மணி குமாரசெல்வமே, அந்த இருண்டில் ஒன்று உன்னை விட்டு போகும்படி எண்ணாத கண்ணாடியும் இயற்கால அந்த ஒரு நில செய்திடும் அதற்குள் குறு நிலக்காய் முடிக்குடிய வந்து கால்வை நற்க அந்த திரண்ட இந்த தாபம் எல்லாம் வந்து சேரும் சுவேருமாயின்றெடுங்க ரணவீர பத்திரனால அந்த மரண்ட உங்கள் குலதேவமா காத்து இந்த மக்களை மகிழ்வாயே. கண்மணி குமாரசெல்வமே, தழைத்தூர் தனனே, நீ பெற்ற சாபமும் வரமும் உன்னை விட்டு போகாது. ஆகினாலும் உனது கால் வைனருக்கு வந்து உலாவிக்கும். நீயோ அந்த எல்லபுரத்தில் இருந்து குருநீல மன்னனாக முடி புனிந்து யோக சக்கரத்தை வாய்ந்தவர் அப்படி வாய்ந்தவர் தருவாயில் சிவபெருமான் அனுப்பப்பட்ட வீரபத்திர சாமியால் தற்காக்கப்படுவர். இதுவே உங்க குலத்திற்கு அநேக பெருமை உண்டாகும். தேவையான வரத்தை பெற்று செல்லலாம். ஏந்திர கண்மணி கோயந்தா. லட்சணப்பட்டவர் அந்த ஆண்டி பையனும் கைலாயம் சென்று மகளை பார்க்க சென்ற போது வாயற்படியில் காக்கக்கூடிய நந்தியை விட்டு நம்ம அடித்து அவமரியாதை செய்து விட்டாங்க. அவனை லேசாக விடக்கூடாது என்று யோசித்து ஏக மத்தனம் செய்ய தட்டில் ஏதென்று என்கிறார். சேராங்க போடுங்க. மத்தானம் மத்தானம் சிவ சிவ மத்தானம் 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 சிவ சிவ மத்தானம் 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 சிவ சிவ மத்தானம் 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 சிவ சிவ மத்தானம்
சிவ சிவ மத்தனம் மத்தனம் சிவ சிவ மத்தனம் அந்த ஆண்டியை ஒழிக்க வேண்டும் என்று அகோரமாக யாகத்தை செய்ய அந்த சமயம் நாரத மகா முனிவரானவர் சபை நாடு இருக்கிறார். அவரால் கதை தொடரும். மகாமுனி சபை நாடு வருகிறார். அன்னவரா கதை தொடரும். வல்லாதார் கழகத்தை யோசித்து கூறு. வாயும் பணத்தை நம்பாது, நாளை பாடையில் போகையில் கூட வராது. சாமி வணக்கம் சாமி. ஆமா, இந்த தெரிச்சவள் வந்து பதினெட்டாவது யார் என்று சொன்னால் தெரியும் சாமி. தெரிவிக்கிறேன். ஏங்க ஓ இந்த மூன்று நாளத்தை சுற்றக்கூடிய திருலோக தஞ்சாரி. ஆமா, நாரத மகாமுனி விளக்கமா இருக்குங்க. அதுவும் தகரமும் எப்படி ஏங்க அன்னையான ஊர்வசிக்கா. ஆமா ஆமா, இன்ற தினத்தில கலகம் செய்ய வேண்டாம். ஆமா, ஆமா, கலங்க கிடைக்கவில்லை. தாத்தாவுக்கு நாராயணமூர்த்தி தோற்கலாம். ஓ அப்படி உட்காந்து அப்படி கூட உட்காந்து அந்த பக்கெட் அப்படிதான் ஒரு அடி கூட நீ அப்புறம் போயிட
பேஜையா என்னாட்டு கூட வங்கக்கூடிய காவிரி குண்டிய சந்திராபுரி ஐயா. ஆமா சகல தேவரும் நிச்சயம் செய்திருக்கிறார். ஆமா அது இன்னும் தெரியல. ஆமா உள்ளே சென்று விசாரிப்போம். சகோதரா, அங்கே இரு தள்ளு. தம்பி தட்சகா, எங்க போய் சொல்றாருங்க. என்ன இடது கையில் காடை காட்டுறான். ஆமா சாரா கால அடிச்சு போ நாளைக்கு வான்றாரு. ஆமா கூட்டு போ. ஆமா சகோதரா தட்சகா, வந்தலைக்கு சிவகோகமாயா கையா வதனி கொண்டதே. பகவான் தெரியவில்லை. உமார்வதே வந்து புத்திய போலவே. சகோதரா, ஓ மச்சான் ரட்சகா என்ன யாகம் செய்ய எதை பற்றி இந்த யாகம் செய்ய தொடங்கினார்? ஆமா என்னிடம் தெரிவித்தால் உனக்கு அந்த வாய் நான் தெரிவிப்பேன். தம்பி தட்சகா, அடிவயிற்றில் தேரோ உன்னை பார்த்தவுடன் என் அடி வைத்து மட்டுமா அந்த கோவில் குண்டை ஓடும் கையுமாய் அழக சொல்லி தெரிந்தவன் சொல்லி அழைத்தான். அது மட்டுமா அந்த சிக்கி தக்கண்ட யானை ஒரு காட்டில் யானையாகப்பட்டது பெருசு யானையாகவே பெருசு, உருவத்தில் பெருசு, சிங்கமாகவே சிறியது. ஆமா ஆனால் ஒரு சிங்கத்தை கண்டு விட்டால் அந்த யானை அங்கமாகப்பட்டது அங்க பதறுகிறதோ அத்தன்மை போல் தங்களை நேரில் கண்டவுடன் என் அங்கெல்லாம் பதறா பாரு. என்ன பார்த்ததா? ஏடா வந்தங்க? எதுக்கு வந்த? ஆண்டானா கூட பாடு சிங்கத்தை கண்ட யானை போல் சொல்லுதா? அந்த கழகத்துக்கு முதல் யாகத்தை நடத்தி நான் போயிட்டு வரேன். சொல்லு மச்சான். கொஞ்சம் நீ தயவு செய்வாய் கோபமே கொண்டிடா, கொஞ்சம் நீ தயவு செய்வாய் குற்றமாய் நினைக்க வேண்டாம், கொஞ்சம் நீ சொந்தம் என்று கூறினேன் இந்த வார்த்தை, கொஞ்சம் நீ தயவு செய்வாய் கூறுவேன் விவரம் நான் பட்ட பாடு சொன்னது கேளு, பட்ட பாடு சொன்னது கேளு.
நாரதா, அந்த கவியடா நான் பட்ட பாட்டை நான் பட்ட பாடும் உன்னிடத்தில் கெட்ட கேடும் உன்னிடத்தில் சொன்னா வெட்கக்கேடு. வெறுத்த வெட்கக்கேடு. அது மட்டுமா மட்டுமா எடு. நாரதா, ஆதி தனக்கு தவம் செய்து பெற்ற அருமை செல்வி பார்வதி அடித்ததாலே பார்வதி அடித்ததாலே வேண்டிய தூரம் அவரை கொண்டு விட்டு தீரனது யார் அவர் மறுத்து விட்டார். தாண்டிய ஒரு காலம் பெற்றாலும் தரமறியாத அடித்து தவிக்க செய்தார். மூன்றாவது வஞ்சமதம் தீராத சிவனை கொள்ள முடிந்து விட்டேடு. மனம் போச்சு சகோதரா, அந்த ஆண்டி மகளுக்கு பெண் கொடுத்து அவனுக்கு என்னடா இருக்குது? இருக்காமா வாசல் ஏது சுடுகாட்டு சாம்பலை வாரி பூசிக்கொண்டு சோதா பயலுக்கு பெண்ணை கொடுத்து நிறுத்தவமானம். ஒரு காலத்தில் என் உமா பார்வதியை திருமணம் செய்து கொடுத்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது. போய் பார்த்து விட்டு வரலாம் என்று சென்றேன். தேவர் அங்கே போய் மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் போது ஒரு வைப்போக்கனிடம் சொன்னேன், அழைக்கும்படி. அவன் வந்து எதிர் அழைக்கவில்லை. சரி, அவன் ஜாதி புத்தி அதுதான் அப்படின்னு. சரி, நம் மகள் என்ன செய்யும் அப்படின்னு. சரி, நம்ம நேர தேவரோடு தேவராய் சென்று தேவராய் சென்று நம் மகளை பார்த்து விட்டு வரலாம் அப்படின்னு சென்றேன். அந்த வாசற்படியை தாக்கக்கூடிய மாட்டு பயலை வடித்து அடித்தடின்னு சூடு மறையவில்லை. ஐயோ, ஆகையால் இவனை கொள்ளை ஏகம் செய்கிறேன். பேஜையா என்னாட்டு போனா வாங்க முடியா? ஏய், எப்படி நாரதா? அவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? நீ பார்க்க போய் சூடுன்னு மறையவில்லை. ஆகையால் இவனை கொல்ல இந்த யாகம் செய்கிறேன். அந்த பட்டா கொல்லி பரமன் பட்ட பேருண்டோ ஏ பட்டா கொல்லி பரமன் பட்ட பேருண்டோ அந்த பத்தாக்கொல் என்று சொல்லக்கூடிய பரமனை பகத்தவன் பூமண்டலுக்கு ஒருத்தருமே இல்லை. அவரை கொல்ல யார் செய்கிறாயா? நான் சொல்வதற்கு என்ன உன்னுடைய சித்து சித்து ஜெகஜாலம் ஒரு பெத்த தாய் பிள்ளை எத்துவாங்களா? அத்தனை போல பறக்கக்கூடியவன் அண்ணவரை பலவற்று சரியில்லை. அது மட்டுமா? மகளை
போய் பட்டம் பாரு கண்டம் கேடு சூடுன்றிய அடுக்குமா உன் மகளை கொடுத்துட்டா அவனை கால விட்டுமா மனதில் நிறுத்த சதத்தில் பார்க்க முடியவன் மனதில் நிறுத்த பார்க்க முடியும் பார்க்க முடியவன் அவர் மனதில் நிறுத்த தெரியும் பார்க்க முடியவன் எப்படி நாரதா மனதில் நினைத்தால் உன்னை நினைத்தார்